ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளூ லாக் சீசன் 4 செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். 5 சாப்டர் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்த வீடியோக்கான டார்கெட் வந்து சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 50 லைக்கை மட்டும் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ சட்டு புட்டுன்னு வந்துடும். சரி வாங்க, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல நம்ம நாகி ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகியும் எனக்கு அந்த ஓல்டு ஃபயர்ட் அப் நாகியை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ லாக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடுவான். அங்கே போயிட்டு கதவை தட்டி பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பையன் என்ன பண்ணுவான், போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனோட டென்ட் எடுத்துட்டு வந்துடுவான். பையன் அங்கேயே தங்கிடுவான். அதுக்கப்புறம் சான்ஸ் கேட்டு பார்ப்பான், அப்பயும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம ரியோவை கான்டாக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் ப்ளூ லாக் டீம்ல இருந்து ரியோவை நாய்கிட்ட பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம நாயால இதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண முடியாது ப்ளூ லாக் மெம்பர்ஸை. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் இவனை வார்ன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பையனோட மனசை உடைக்கிற மாதிரி பேசி விட்ருவாங்க. நம்ம பைலட் டேக்கட் ஆகி பால்லாம் எட்டி வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹிரோட்டோஷி, அதான் ஜப்பான் ஃபுட்பால் யூனியனோட அந்த சேர்மன், அவன் வருவான். அவன் வரதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம இசாகி வந்து ஸ்பெயின்ல வந்து இறங்குறதா காட்டுறாங்க. அவன் எதுக்கு வந்திருப்பான்டானா, இந்த மாதிரி பார்ச்சாவாஸை சிக்கோரிட் கரெக்டாக தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு டீமுக்கும் மேட்ச் இதை பக்கம் தான் வந்திருப்பான் பையன் பிளைன் பிடிச்சி. அதுக்கப்புறம் இசாகியும் வந்து எக்ஸைட்டடா இருந்திருப்பான். கடைசியில் வயிறு சத்தம் போட்டு ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சிக்னல் தரும். அதுக்கப்புறம் நம்ம பையன் சாப்பிடலான்னு போயிட்டு மெனு எடுத்து பார்த்தா அது ஃபுல்லா ஸ்பானிஷ்ல இருக்கும். அப்புறம் நம்ம இசாகி அங்கே ஒரு பையனை பார்த்து அவன் சாப்பிட்றது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அவனும் ஸ்பானிஷ்ல பேசுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கையில வச்சிருந்த டிரான்ஸ்லேட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கேட்பான். அதுக்கு அவனும் ஒரு பேரை சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம இசாகியும் எதுக்கு இவன் ஸ்பெயினுக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் ஃபுட்பாலை பத்தி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்பான். அதுக்கு அந்த பையனும் நீ இப்படி பேசுறத பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம இசாகியும் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் போது அதை பத்தி பேச இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கு அந்த பையனும் சொல்லுவான், நான் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், பட் அதுக்கப்புறம் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப நல்லாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். லைக் லிட்டரலா சொல்லணும்னா அவன் வந்து அவனுக்கு அவனே எமோஷனலா டிட்டாச்சா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், ஒன்ன மாதிரி பீப்புள்ஸை பாக்குறப்ப எனக்கு சாவணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து சாரி கேட்பான் அவனை பாதர் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இல்ல நான் தான் இன்சென்சிட்டிவா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரி நல்லா டைம் என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட்டரை கழட்டி கொடுத்து அவன் கிளம்பி போயிடுவான். இங்க நம்ம பையனும் வந்து அவன் சொன்ன ஃபுட் பேரை வெயிட்டர் கிட்ட சொன்னா அவன் வந்து தம்பி இது பேர் வேறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் அங்க ஸ்டேடியம்க்கு போவான். ஒரு நாள் நானும் இங்க விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா ஃபேன்ஸ்லாம் நல்லா தீயா கத்திட்டு இருப்பாங்க. நம்ம லாவினாவும் ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சா அப்படியே உள்ள நடந்து வந்துருப்பான். கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அந்த பையன் அங்க இருந்திருப்பான். இவன் வந்து ஷாக் இது அந்த ஆளாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. பால் இவனுக்கு போச்சு, ஸ்ட்ரைட்டா ஒரு கோல் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைடு கட்டுறாங்க. இவன் பார்த்தா நியூ ஜென்ரேஷன்ல அவனே. அவன் பேர் வந்து பன்னி இக்லேஷியஸ், பன்னினே கூப்பிட்டுப்போம். லாஸ்டா நம்ம சாய் வந்து பன்னியை டிவியில முறைச்சி பார்க்கறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹிரோட்டோஷி வந்து நம்ம நாய் கிட்ட பேசுறதா தான் காட்டுறாங்க. நம்ம ஹிரோட்டோஷி வந்து இந்த மாதிரி நாய் கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். அவனும் நீ அறியான்ற மாதிரி கணக்கு பார்க்க இந்த மாதிரி இவன் ஒரு விஷயத்த பத்தி சொல்லுவான். அதாவது லீக்ல வந்து ஒரு டீம்ல 23 பிளேயர்ஸ் இருக்கணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து 26 மெம்பர்ஸ் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலாமா. இவன் வந்து ப்ளூ லாக்ல ஈகோ கிட்ட வந்து கான்ட்ராக்ட் போடுறப்பவே வந்து டீல் பேசியிருப்பான். இந்த மாதிரி 23 பிளேயர்ஸ் வந்து ஈகோ வந்து எடுக்கணும். 3 பிளேயர்ஸ்க்கான ஸ்லாட் வந்து இவன் கிட்ட இருக்கு. ஸோ இவன் என்ன பண்ணுவான், நாய்க்கு வந்து அதுல ஒரு பிளேஸ் வந்து ஆஃபர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன கண்டிஷன்றானா, கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்லேவ் கான்ட்ராக்ட் மாதிரி அவன் சொல்லியிருப்பான் லைஃப் டைமுக்கு. அதாவது நம்ம நாயோட மொத்த கண்ட்ரோலுமே இவனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஈகோவை அழிக்கணும், ப்ளூ லாக்கை ஒழிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நாய் வந்து என்னால ப்ளூ லாக்கை பிட்ரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு இவனும் வந்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்குது. நம்ம சாயி தான் பேசுவான். சாயி வந்து ஹிரோட்டோஷி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி U20 வேர்ல்ட் கப் குரூப் லீக் வந்து குரூப்பிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜப்பான் வந்து குரூப் ஏல இருந்திருக்கும். அவங்க கூட வந்து நைஜீரியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இருக்கு. பிரான்ஸ் எப்படியாப்பட்ட டீம் உங்களுக்கே தெரியும். இங்க நம்ம ஹிரோட்டோஷி வந்து அதுக்கட்டி ஷாக் ஆயிருப்பான், அதுக்கட்டியமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹிரோட்டோஷி வந்து இந்த மாதிரி குரூப் லீக்லயே ஸ்ட்ராங்கான டீம்லாம் இருக்கிறதுனால சாயை வந்து கூப்பிடுவான். ஸோ தட் இவங்க வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சாயை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவான், இந்த மாதிரி குரூப் லீக்ல எல்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சாய் U20 வேர்ல்ட் கப்ல கலந்துக்கிற ஒரே ரீசனே இந்த மாதிரி அவன் ஸ்பெயினுக்கு அகைன்ஸ்டா விளாடணும் அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ நம்ம ஹிரோட்டோஷி என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இவனுக்காக ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீயா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஹிரோட்டோஷி வந்து கேட்கறான், இந்த மாதிரி ஃபைனல்ஸ்ல வந்து கலந்து போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சாயம் வந்து கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசுறதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வீட்டை விட்டு கிளம்புறதான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ப்ளூ லாக் மெம்பர்ஸ் யூனியன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து வழக்கம் போல மோட்டிவேஷன் ஸ்பீக்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க கோலுக்காக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஆம்பிஷனுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்க போறேன், அதே மாதிரி நீங்களும் உங்களோட ட்ரீம்ஸ்க்காக என்ன யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பையன் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கேமை பத்தி சொல்லுவான். இவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் வந்து நைஜீரியா கூட, செகண்ட் கேம் வந்து பிரான்ஸ் கூட, அப்புறம் தேர்ட் கேம் வந்து இங்கிலாந்து கூட. அதுக்கப்புறம் இட்ஸ் டைம் ஃபார் ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றதோட எல்லாருமே எக்ஸைட்டடா இருக்காங்க.
அதுக்கப்புறம் இங்க கேம் சென்டர்ல நாகிய காட்டுறாங்க. பையன் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி பின்னாடி வந்து தலையில கன் வைக்கிற மாதிரி நம்ம இகராஷி வந்து நிற்பான். அதோட சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம நாகியும் இகராஷியும் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கானுங்க பேசிக்கிட்டு. எங்கடா போறானுங்கன்னு பார்த்தா பார்க்ல போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அங்க அவனுங்க நிறைய விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கு. நம்ம இகராஷி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இவன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. எதனாலனா இப்போ இவன் வந்து மணி ஏர்ன் பண்ணியிருந்தானா இவன் வந்து மாங்க் ஆக தேவையில்ல. ஸோ இவன் நினைச்ச மாதிரி இவன் மணி ஏர்ன் பண்ணனால இவன் வந்து மாங்க் ஆக தேவையில்ல. ஸோ இவன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஹாப்பியா இருக்கான். பட் நம்ம நாய்க்கு அப்படி இல்லை. இப்போ நம்ம நாய் வந்து இந்த மாதிரி ஹிரட்டோஷி இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் ஆஃபர் பண்ணதை பத்தி நம்ம இகராஷி கிட்ட சொல்லுவோம். நம்ம இகராஷி வந்து அதை பத்தி கேட்கிறப்போ நம்ம நாயை வந்து இந்த மாதிரி அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவோம். நம்ம இகராஷி வந்து ஷாக்கா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம நாய் வந்து சொல்லுவான், இல்ல எனக்கு ப்ளூ லாக்கை பிட்ரே பண்ண வேணாம்னு தோணுது அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம இகராசி வந்து என்ன சொல்லுவான், ஏற்கனவே நீ பிட்ரே பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னடா தம்பி சொல்றன்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம இகராசி வந்து சொல்லுவான், அதான் ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன்ல வந்து நம்ம நாகி வந்து ஷூட் பண்ணாம பாஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அதுவே வந்து ப்ளூ லாக்கை பிட்ரே பண்ற மாதிரி தான். ஸோ அதை பத்தி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்புறம் நம்ம நாகி வந்து இந்த மாதிரி ரியோ இசாகி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நம்ம இகராசி இந்த மாதிரி உன்னோட ட்ரீமை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஃபிட் பண்ண போறீங்களா, பேசாம கிவ் அப் பண்ணிடு, ஏன்னா அது டூ ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம நாங்கள் என்னடா சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இகராஷி பல்ல கிடச்சிட்டு நரம்பு புடைக்க வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனோட கதையை வந்து சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் பையன் ரொம்ப மோட்டிவேஷனா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு உன்னோட டேலண்ட் இருந்திருந்தா நான் எப்படி அது வேர்ல்ட் பெஸ்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு, எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இகராஷி வந்து சாரி கேட்கறான் இந்த மாதிரி இவனோட விஷயத்துல முக்கணும்னு சொல்லிட்டு. நாகியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ ஒரு நல்ல மாங்காவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இவன் இந்த சைடு டே நான் மாங்க்லாம் ஆக மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருப்பான். அதுக்கப்புறம் நான் என்ன பேச முடியல அப்படின்னு சொல்ல நம்ம நாயும் ஐ எம் குட் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன ஃபயர் அப் ஆக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெத்தா போவான். கீழே வந்து பார்த்தா U20 வேர்ல்ட் கப் இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போதான் நமக்கு தெரிய வருது இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாப்டர் முடியுது. இதோட உங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பை பை. மறக்காம நம்மளோட டார்கெட்டை முடிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட வந்துடும். அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்ல வச்சு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுறீங்க. அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான போட்டு வச்சாதான் அடுத்த வீடியோ உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்.